Hi friends, in this video we will briefly discuss about phenol-phenolone rearrangement and also Tefno-Tengenov rearrangement and Demjanov rearrangement. Now first we will discuss about phenol-phenolone rearrangement. Conversion of 1,2 diol changes to ketone or aldehyde with elimination of water in the presence of acidic medium, that is called phenol-phenolone rearrangement. For example, 2,3 dimethyl butane 2,3 diol, that is phenol changes to methyl tertiary butyl ketone, that is phenolone, is a best example for this rearrangement. And also 2,2 diphenyl 1,2-glycol in the presence of acidic medium to form 2,2 diphenyl acetaldehyde. So phenol-phenolone rearrangement is involved in the characteristics of the carbocation rearrangement, and the electron moves to carbon to electron deficient carbon migration. Now we will discuss about mechanism for the phenol-phenolone rearrangement. In this mechanism, start with protonation of hydroxyl group followed by the elimination of water and formation of carbocation. So first step H plus combined with OH changes to OH2. Then OH2 loss of water molecule, water to form a carbocation. Then carbocation stabilized by 1,2 shift. So 1,2 shift நடந்து நமக்கு ஆல்டிஹைடோ அல்லது கீட்டோன்ஸ் நமக்கு கிடைக்கும். This is the final product of this phenol-phenolone rearrangement. So migration பொறுத்தவரையும் aryl group வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து மைக்ரேட் ஆகும் than that of hydrogen atom than alkyl group. ஸோ அல்கைலை பொறுத்தவரையும் மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அதுலேயுமே அரைல் பொறுத்தவரையும் அரைலில் பேரா அனிசைல் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் பேராடோலைல் தேன் ஃபினைல் குரூப் தேன் பேராக்ளோரோஃபினைல், அந்த ஆர்டர் நமக்கு வந்து மைக்ரேஷன் இருக்கும். அதுவே அல்கைலை இருந்துச்சுன்னு சொன்னால் tertiary carbocation, that is trimethyl carbon than that of dimethyl carbon than methyl. ஸோ இந்த ஆடெலாம் நமக்கு வந்து மைக்ரேஷன் இருக்கும் ஆல்கைலை பொறுத்தவரையும். ஸோ மைக்ரேஷன் குரூப் இஸ் நியூக்ளியோஃபைல், தேர்ஃபோர் இட் இஸ் கால்டு அனியோட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ நம்ம இதை இன்னொரு நேம் சொல்கிறோம், phenol-phenolone அனதர் நேம் அனியோட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த மைக்ரேஷனில் para anisile group migrate 1000 times faster than the ortho anisile group. So para anisile 1000 times faster than the ortho anisile group. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட் தான். ஸோ மைக்ரேஷனை பேஸ் பண்ணி நம்ம சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஸோ இதில் ஃபஸ்ட்டு கார்பன் பொறுத்தவரையும் அட்டாச்சு வித் 1 phenyl group and 1 tolyl group. ஸோ அதே தான் செகண்ட் கார்பன்லேயுமே அட்டாச்சாக இருக்குது. ஸோ phenyl group அண்டு tolyl group அட்டாச்சாக இருக்குது. அதே பொசிஷனில் OH இருக்குது. ஸோ 1,2 diol. ஸோ இது ஸ்டார்டிங் காம்பவுண்ட் நமக்கு. இட் இஸ் கால்டு ஃபினகோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபினகோல் நம்ம H ப்ளஸ் சேர்க்கும்போது இங்கே வந்து ஃபினைல் குரூப் வந்து மூவ் ஆகுமா அல்லது டொலுவின் குரூப் வந்து மூவ் ஆகணும்னு பார்க்க போகுது.
டொலுவின் தான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரைல் குரூப். அரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. தேர்ஃபோர் ஃபினைல் மைக்ரேஷனை காட்டிலும் டொலைல் மைக்ரேஷன் இஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம தேர்ஃபோர் இந்த டொலின் வந்து மைக்ரேட் ஆச்சுன்னு சொன்னால் we get phenolone. ஓகேங்களா? தென் செகண்ட் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் வித் 2 ஃபினைல் குரூப் அண்ட் செகண்ட் கார்பன் பொறுத்தவரையும் ஒரு மெத்தில் இருக்குது, ஒரு ஹெச் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது மைக்ரேட் ஆகுன்னு சொன்னால், ஸோ இங்கே ஹைட்ரஜன் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் குரூப்பில் வந்து கார்பனில் கேட்டையன் ஃபார்ம் ஆயிரும். தென் ஹைட்ரஜன் மைக்ரேட் ஆகிட்டு we get ப்ராடக்ட் பிகாஸ் ரெசனன்ஸ். ஸோ ஒரு பென்சினுக்கு வந்து 3 ரெசனன்ஸ் இருக்கும். அப்போ 2 பென்சின் குரூப் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் 6 ரெசனன்ஸ் குரூப் இருக்குது. தேர்ஃபோர் we get a ப்ராடக்ட். தென் தேர்ட் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு கார்பன் அட்டாச்ட் வித் 1 மெத்தில் அண்ட் 1 ஹைட்ரஜன். செகண்ட் கார்பன் அட்டாச்ட் டு தி 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இங்கே நம்ம ஆசிட் போட்டால் ஹைட்ரஜன் மைக்ரேஷன் நடந்து நமக்கு வந்து CH3 CH2 CHO ஆல்டிகைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மைக்ரேஷன் ஷிஃப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஃபோர்த்து எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு கார்பனில் 2 ஃபினைல் குரூப், செகண்டு கார்பனில் 2 அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அதே பொசிஷனில் 2 OH இருக்குது. therefore it is called 1,2 diol. ஸோ இந்த நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பொறுத்தவரை நமக்கு ஸோ 2 வகையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையன் ஃபார்ம் ஆகலாம். இன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பென்சின் இருக்க OH வந்து வெளில போயிட்டு அங்கே கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். தென் 1-2 ஷிஃப்ட் நடந்து அல்கைல் குரூப் ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் we get ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். தட் இஸ் ஃபஸ்ட்டு கார்பனில் 2 ஃபினைல் குரூப் இருக்கும், ஒரு மெத்தில் இருக்கும். தென் கீட்டோன் ஃபார்ம் ஆகும், COMe அப்படி கிடைக்கும். வேறஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் மெத்தில் இருக்க கார்பனில் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகிட்டு தென் ஃபர்தராக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் செகண்டு டைப் பொறுத்தவரையும் இட் இஸ் லெஸ் ஸ்டேபிள் ப்ராடக்ட்டு. ஏன்னா பென்சின் இருக்கிற கார்பனில் தான் பார்த்திங்கன்னா கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆச்சுன்னா மோர் ஸ்டேபிள் நம்ம சொல்லுவோம். தேர்ஃபோர் செகண்டு வே இஸ் லெஸ் ஸ்டேபிள் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வே தான் நமக்கு வந்து we get a more yield or more product நம்ம சொல்லுவோம். Then applications of phenol-phenolone rearrangement. அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் synthesis of carbonyl compound from alkene. பார்த்த ரியாக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா டயால் இருக்கும் இல்லையா, 1,2 டயால் இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஆசிட் நம்ம போட்டு வெதர் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்கே அல்கீன்லேருந்து நம்ம கார்பனைல் காம்பவுண்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோபியூட்டோலீன் இஸ் அ ஸ்டார்டிங் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் நம்ம Cl2 ஆட் பண்ணும்போது 1,2 பொசிஷன், தட் இஸ் கார்பன் பொசிஷனில் ஒரு Cl-ம் CH2 பொசிஷனில் ஒரு Cl-ம் அட்டாச் ஆகிட்டு கிடைக்கும், இன்டர்மீடியட்டாக கிடைக்கும். தென் ஃபர்தராக நமக்கு மாய்ஸ்சர் சில H2O சேர்க்கும்போது ஸோ எங்கே Cl இருக்கோ அங்கே வந்து OH வந்து அட்டாச் ஆகிரும். ஏன்னா 1,2 பொசிஷனில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த 1,2 டயால். ஸோ டயால் கிடச்சாச்சு. நம்ம ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆசிட் ஆட் பண்ணால் நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டைமெத்தில் அசிட்டால்டிகைட் கிடைக்கும். அப்போ டேரெக்டாக டயால் கொடுக்கலாம் எக்ஸாமில், அல்லது அல்கீன் கொடுத்து அதை டயாலை நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அல்கீன்லேருந்து கொண்டு வர ரியாக்ஷன் தான் இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஐசோபியூட்டோலீன் சேஞ்சஸ் டு isobutyraldehyde. Then second application, ring expansion of cyclic ketone. Here cyclohexanone can be converted into cycloheptanone in good yield. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜெண்ட் சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் நைட்ரோ மீத்தேன் ஆர் மெத்தில் நைட்ரைட் எடுத்துட்டோம்னா ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுவோம்.
ஸோ அங்கே 6 கார்பன் ஆகும் ஸ்டார்டிங் காம்பவுண்டு, வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 கார்பன், தட் இஸ் சைக்ளோஹெப்டனோன் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடந்து நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். தென் தேர்டு அப்ளிகேஷன்ஸ், கீட்டோன்ஸ் ஃப்ரம் சைக்ளிக் டயால்ஸ். சைக்ளிக் 1,2 டயால்லேருந்து நமக்கு எப்படி கீட்டோன் ஃபார்ம் பண்ணுறோன்றது நம்ம தேர்ட் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 7,8 டைஃபினைல் அசினாஃப்தீன் 7,8 டயால். இப்போ 7th, 8th பொசிஷனில் ஒரு பென்சின் ரிங் இருக்குது, அதே பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. தேர்ஃபோர் இது நம்ம 7,8 டைஃபினைல் அசினாஃப்தீன் 7,8 டயால்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம ஆசிட் சேர்க்கும்போது we get 7 oxo 8,8 டைஃபினைல் அசினாஃப்தீன் அப்படின்ற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ 1,2 diol changes to ketone. Similarly cyclopentanone இங்கே 5 கார்பன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த காம்பவுண்டில் நம்ம ரியாக்ட் வித் மெக்னீஷியம் வித் ஈத்தர் அண்ட் ஆல்சோ வாட்டர் மாலிகூல் ஆட் பண்ணுறோம் நமக்கு. ஸோ இங்கே இன்டர்மீடியட் நமக்கு சைக்ளோபென்டனோன் ஃபினக்கோல் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ 2 சைக்ளோபென்டேனும் பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிட்டு 1,2 பொசிஷனில் OH வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா 5 கார்பன் தான் ரெண்டுமே. ஓகேங்களா? தென் ஃபர்தராக நம்ம ஆசிட் ஆட் பண்ணும்போது ஃபினக்கலோன் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஒரு ரிங்கில் 5 கார்பன், அனதர் ரிங்கில் 6 கார்பனாக இருக்கும். ஸோ எங்கே வந்து 6 கார்பன் இருக்கோ அங்கே தான் வந்து கீட்டோன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ 5 கார்பன் கொண்ட கீட்டோன் சேஞ்சஸ் டு 5 கார்பன் அண்ட் 6 கார்பன் சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் 6 கார்பன் உள்ள பென்சின் ரிங்கோ அல்கேனில் ஒரு கீட்டோன் வந்து அடிஷ்னலாக வந்து உட்காந்துட்ருக்கோம். தட் இஸ் கால்டு ஃபினக்கலோன். சிமிலர்லி ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பொறுத்தவரையிலையும் 4 கார்பன் கொண்ட ஒரு சைக்ளோ அல்கேன். ஓகேங்களா? இப்போ 4 கார்பன் ஒரு ஆசிட் சேர்க்கும்போது 4 கார்பன் 3 கார்பனாக சேஞ்ச் ஆகிட்டு we get ஃபினக்கலோன். இப்போ 4 கார்பன் எங்கே வந்து கார்பன் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோன் வந்து ஆட் ஆகும். இப்போ 3 கார்பனில் there is no change. 4 கார்பனில் மட்டும் ஒரு ஆக்சிஜன் கீட்டோனாக நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். So this is the some information about phenol-phenolone rearrangement. Now we will discuss about special type of reaction. The first one is Tefno-Dengenau rearrangement. இப்போ இங்கே சைக்ளோ அல்கேனில் NH2 அண்ட் OH குரூப் இருந்துச்சுன்னா அது டெஃப்னோ-டென்ஜனோ. ஓகேங்களா? ஒரே கார்பனில் OH இருக்கணும், NH2வும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நைட்ரஸ் ஆசிட் நம்ம சேர்க்கும்போது அமீன் குரூப் சேஞ்சஸ் டு N2 அசோ குரூப்பாக சேஞ்ச் ஆகிரும். தென் அடுத்த ஸ்டெப்பில் நைட்ரஜன் லாஸ் ஆகிட்டு we get CH2 ப்ளஸ் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிரும். தென் ரிங் எக்ஸ்பென்ஷன் நடந்து we get ப்ராடக்ட். தட் இஸ் 5 கார்பன் இருந்துச்சுன்னா 6 கார்பனாக நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சைக்ளோ எக்ஸனோன் இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ டெஃப்னோ-டென்ஜனோ பொறுத்தவரையிலையும் NH2OH இருக்கணும். ஓகேங்களா? அதுவே செகண்ட் எக்ஸாம்பிள் பொறுத்தவரையிலையும் டென்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட். இங்கே OH இருக்காது, ஒன்லி ப்ரெசன்ட் இன் அமீன் குரூப், தட் இஸ் NH2 குரூப் மட்டும் இருக்கும். ஆனால் இங்கே நைட்ரஸ் ஆசிட் ஆட் பண்ணும்போது we will get 2 types of product. ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் ரிங் எக்ஸ்பென்ஷன் நடந்து ஆல்கஹால் வந்து அட்டாச் ஆகிருக்கும். செகண்டரி ப்ராடக்ட் பொறுத்தவரையிலையும் ரிங் எக்ஸ்பென்ஷன் நடக்காமல் அதே கார்பன், இப்போ 3 கார்பன் இருந்துச்சுன்னா 3 கார்பன்லேயே அப்படியே நமக்கு வந்து OH வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சைக்ளோ பியூட்டனால், அதே செகண்ட் ப்ராடக்ட் இதுலேயும் சைக்ளோ ப்ரொப்பைல் மெத்தனால் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே பாசிபிள் தான். திஸ் இஸ் த டென்ஜனோ rearrangement. Thank you friends.